Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if universal set is equal to a b c d e f g h ன்னு கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டு b d f h ன்னு கொடுத்துருக்காங்க, bங்கிற செட்டு வந்து a d e h ன்னு கொடுத்துருக்காங்க. Find the following sets. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம a காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ a காம்ப்ளிமெண்ட் எதுக்காவது ஒன்று காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து யூனிவர்சல் செட்டில் இருக்கிறத எழுதணும். அதாவது ஏ செட்டை விட்டுட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருந்து எழுதணும். அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏ செட்டை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏ செட்டை மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நம்ம யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏவை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுதணும். இல்லைனா நீங்கள் இந்த ஃபார்மில் எழுதாமல் கூட என்ன பண்ணலான்னா ஏவை விட்டுட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுத வேண்டியதான். சரிங்களா? ஸோ இப்போ ஏல இருக்கிற பிடிஎஃப்ஹெச் இந்த பிடிஎஃப்ஹெச்சை விட்டுட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுதணும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஸ்டெப் எழுதுகிறேன். ABCDEFGHலேருந்து ஏ செட்டை மைனஸ் பண்ணுறோம். BDFH. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆகிடுச்சு? பி போயிடுச்சு, டி போயிடுச்சு, எஃப் போயிடுச்சு, ஹெச் போயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ACEG. ஓகேவா? இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி காம்ப்ளிமெண்ட். ஸோ அதே மாதிரி தான் யூனிவர்சல் செட்லேருந்து பியை மைனஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் இப்படி கேன்சல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம தனியாக எழுதி கேன்சல் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எழுதிடுறேன். ABCDEFGH மைனஸ் பி செட் ADEH. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத எடுத்துகிட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டு. ஏ போயிடுச்சு, டி போயிடுச்சு, இ போயிடுச்சு, ஹெச்சும் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுத போகிறோம். BCFG. ஓகே, இதுதான் பி காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ பி காம்ப்ளிமெண்ட் புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதியிருக்கிறேன். ACGH யூனியன். அடுத்து பி காம்ப்ளிமெண்ட் BCFG. ரெண்டுத்தையும் யூனியன் அப்படின்னா ஜாயின் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ ACEG ஃபஸ்ட்டு செட் அப்படியே எழுதிட்டேன். செகண்ட் செட்டோட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பி ஏற்கனவே இல்லை, அதனால் எழுதுகிறேன். சி ஆல்ரெடி எழுதியிருக்கு, அதனால் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. எஃப் இல்லை, எழுதுகிறேன். ஜி ஏற்கனவே இருக்குது, அதனால் விட்டுறேன். ரெண்டு செட்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஆர்டராக தான் எழுதணும். ABCEFG அப்படி தான் எழுதணும்னு கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் என்னென்னா ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட்க்கும் பி காம்ப்ளிமெண்ட்க்கும் காமன் எலமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ காம்ப்ளிமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். அதாவது இது ரெண்டும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். இதுவே இந்த தனியாக சம் கேட்டாங்கன்னா இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா சி இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? ஜி இருக்குது. ஏ இல்லை, இயும் இல்லை. அப்போ என்னது? CG. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த்து சப்டிவிஷன் வந்து ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம இதை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஏ யூனியன் பினா ஏ செட்டையும் பி செட்டையும் எழுதி ஜாயின் பண்ணணும். ஸோ ஏ செட் பார்த்தீங்கன்னா BDFH. ஓகே, யூனியன். பி செட் பார்த்தீங்கன்னா ADEH. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஜாயின் பண்ணி எழுதும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா ஆர்டராக எழுதணும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சம் எலமெண்ட்ஸும் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்னால ஃபஸ்ட்டு யூனியன் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு செட் அப்படியே எழுதிக்கிட்டு செகண்ட் செட்டில் இருக்கிறத அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். ஏ இல்லையா எழுதிக்கோங்க, டி இருக்கா எழுதாதீங்க, இ இல்லையா எழுதிக்கோங்க, ஹெச் இருக்கா எழுதாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ தான் அடுத்து தான் நம்ம ஏ யூனியன் பி தான் ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏ யூனியன் பி தான் ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்?
ஏ யூனியன் பியை காம்ப்ளிமெண்ட்னா ஏ யூனியன் பியை தவிர்த்து பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுதணும். காம்ப்ளிமெண்ட்னால யூனிவர்சல் செட்டுன்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அதாவது யூனிவர்சல் செட்டிலேருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் யூனிவர்சல் செட் எழுதிக்கிறேன். ABCDEF GH இதுதான் யூனிவர்சல் செட். டிஃபரன்ஸ் ஏ யூனியன் பி பார்த்தீங்கன்னா BDFHAE. ஸோ இது ரெண்டுத்துலையும் எனக்கு காமன்ஸை அடிச்சிடணும். ABDFH அடுத்து E எல்லாமே போயிடுச்சா? பேலன்ஸ் என்ன இருக்குது? CNG இருக்குது. ஓகே, அதை எழுத போகிறேன். CG. ஓகேவா? இதுதான் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அதுக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏ செட் எழுதிக்கிறேன். BDFH இன்டர்செக்ஷன் பி செட் வந்து ADEH. BDFH ADEH. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் பி இருக்கா? இல்லை. டி இருக்குது, அடுத்து ஹெச் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எஃப் இல்லை, DH மட்டும்தான் இருக்குது. ஸோ DH. ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட், அதாவது யூனியன் செட்லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுறது. யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் என்னதுன்னா ABCDEFGH. இதிலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? DHன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர்த்து மீதி யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுதணும். ஸோ டியும் ஹெச்சும் போயிடுச்சு. மீதி இருக்கிறது எல்லாமே ABCEFG. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது? ACEG. ACEG ஃபஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அதை எழுதிக்கிட்டேன் அப்படியே நான். இதுவே இது வந்து புதுசாக கேட்டிருந்தாங்கன்னா இந்த சம்மை நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ACEG இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். இதுக்கு மறுபடியும் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்டில் இருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதணும். அதாவது யூனிவர்சல் செட்லேருந்து இதை எடுத்துட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எழுதணும். அதாவது யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ யூனிவர்சல் செட்டுங்கிறது ABCDEFGH மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது? ACEG. சரிங்களா? இப்போ நான் வந்து மைனஸ் பண்ண போகிறேன். ஏ போயிடுச்சு, CEG ACEG. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுனா எழுத போகிறேன் BDFH. இதுதான் என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். சேம் வேல நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் சப்டிவிஷன்லேயே பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே தூக்கி எழுதிக்கிறேன். பி காம்ப்ளிமெண்ட் வந்து BCFG. பி காம்ப்ளிமெண்ட் வந்து BCFG. இப்போ பி காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட்லேருந்து பி காம்ப்ளிமெண்ட்டை எடுக்கிறது. அப்போ யூனிவர்சல் செட்டு எழுதிக்கிறேன். ABCDEFGH. ஓகே, டிஃபரன்ஸ் பி காம்ப்ளிமெண்ட் BCFG. நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் எழுதலனாலும் பரவாயில்ல, டைரெக்டாக பி காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு யூனியனில் இருக்கிறத எழுத வேண்டியதான், யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ BCFG எடுத்துடுறேன், பேலன்ஸ் எழுதுகிறேன் ADEH. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக எழுதணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது.
காம்ப்ளிமெண்ட்னாலே யூனிவர்சல் செட்டோட லிங்க் ஆனது, அது மட்டும் மறந்துடாதீங்க. காம்ப்ளிமெண்ட்னாலே காம்ப்ளிமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூனிவர்சல் செட் தேவை. மற்ற எதுக்குமே யூனியன் கண்டுபிடிக்க, இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க, டிஃப்ரென்ஸ் இதுக்கெலாம் வந்து யூனிவர்சல் செட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கொஷனில் எப்போ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்களோ அப்போ கண்டிப்பாக நம்ம யூனிவர்சல் செட்டோட தான் லிங்க் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.